அதாவது பாருங்க, சாயந்தரம் தான் அதை வாசிக்கிட்டு இருந்தேன். 40வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இதை வாசிக்கும் போது எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, இந்த அதிகாரத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் படுத்துவதற்கு சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லை. அதுதான் எல்லாரும் பெரும்பாலான போர், எல்லாரும் அதிகபட்சமான பேர் அதான் தியானிக்கிறாங்க. நான் அப்படி தியானிக்கல. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு வித்தியாசமா கொண்டு போனார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, 38வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? They separated themselves with Jesus. அவரும் கப்பலுக்குள்ளதான் இருக்கிறார். அவரும் அந்த கப்பல்ல பின்னணியத்துல படுத்து கொண்டுதான் இருக்கிறார். சேதம் வந்தா இயேசுவுக்கு தான் வரணும். அழிஞ்சு போனா எல்லாரும் தான் சாகணும். அந்த காற்றும் கடலும் பயங்கர புயலா வந்தா எல்லாரும் தான் அதுல மூழ்கி போய் ஒண்ணும் இல்லாமல் போகணும். அவங்க என்ன நினைக்கல, இயேசுவை பத்தி அங்க நினைக்கல. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் தெய்வம், இவர் மேசியா, இவர் ரட்சகர், இவர் எப்படியாவது தப்பிச்சுக்குவாரு. நம்ம என்ன பண்ணிடுவோம்? மாட்டிக்குவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்? இந்த கடல்ல சிக்கிடுவோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகள் என்ன சொல்றாரு? ஏன் இப்படி அப்படி இல்லை, அற்ப விசுவாசிகள் இல்லை, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு அர்த்தம், ஏன் உங்களை என்னை பிரிக்கிறீங்க? நான் உங்களோட தான் இருக்கேன். நான் என்ன சொல்றேன், போன அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் நம்ம? அவர் தம்முடனே கூட இருக்கும்படியாக 12 பேரை தெரிந்து கொண்டார். அப்ப மரணம் என்கிற ஒரு சம்பவம் வரும்போது நானும் நீங்களும் பிரிஞ்சிருவோமா? அப்படிப்பட்ட காரியமா நம்மளை பிரிக்க போது ஒரு அற்ப மரணம் நம்மை பிரித்து விடுமா? அதான் ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்கிறார். பாருங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் என்னை பிரிச்சிட்டீங்க? உங்களை என்னையும் தனியா நீங்க ஆக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு மரணம் நம்ம பிரிச்சிடும். அந்த மரணம் என்கிற ஒரு காரியமே அது ஒரு பொருட்டே அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க, நாளைக்கு என் கூட வர போறீங்க. இது படகு, இது வாழ்க்கை, இது வந்து சம்சார சாகரம். இங்க பல பிரச்சனை வரும். ஆனாலும் கூட இங்க இருந்து நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா, அங்க ஏன் மடிக்கு தான் வரப்போறீங்க, ஏன் சன்னிதானத்துக்கு தான் வரப்போறீங்க. நீங்கள் மடிந்து போவதில்லை. உங்களையும் என்னையும் பிரிச்சிடாதீங்க. வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 24, 27, 24. அப்போ பவுல் வந்து ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் உயிர்த்தெழுந்த சாயலாகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சாயலை அணிந்து கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலே போய் நாம் நிற்க வேண்டும். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலும் என்னுடைய ஜீவனும் என்னுடைய வாழ்க்கையும் ஒன்றாய் இணைக்கப்பட்டதா இருந்தால்தான் நான் வந்து பரலோகத்துல பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துல போய் நிற்க முடியும். அப்ப நீ என்ன பண்ணிட்ட? அந்த உயிர்த்தெழுந்த சாயலையும் உன்னையும் நீ பிரித்து விட்டாய். நீ என்னை உங்களோட லிங்க் பண்ணல. உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தனி நீ நினைக்கிற. அப்படி அல்ல. அவர்கள் தம்முடனே கூட இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். இன்னும் உங்களுக்கு புரியும்படியாக ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 36 இருந்து 39 வரைக்கும் வாசிக்கிறேன். பாருங்க, நீங்க சரியா புரிந்து கொள்வீங்க. ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்பில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 27, 24 ஆண்டவர் சொன்னாரு, உன் நிமித்தமாக இந்த கப்பல் இருக்கிறவங்க எல்லாரும் பாதுகாக்கப்படுவாங்க. அப்ப அவருக்குள்ள ஒரு நிச்சயம்.
இந்த கப்பல்ல இயேசு இருக்கிறார். ஆமே, நான் இருக்கிறேன். நான் தப்பிச்சேன்னா எல்லாரும் தப்பிப்பாங்க. அந்த நிச்சயத்தை தான் இங்க ரோமர் 8 அவர் பிரதிபலிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு மரணமானாலும் ஜீவனானாலும் அதிகாரங்களாலும் நிகழ்காரியங்களாலும் பிரிப்பவன் யார்? சொல்றது என்னுடைய தாட் ப்ராசஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? பிரிக்க கூடாது. நீங்க ஏன் என்னையும் உங்களையும் பிரிச்சீங்க? ஒரு மரணம் நெருங்கி வருது அப்படின்னா அந்த மரணம் நம்மளை பிரிச்சிருமா? இந்த அற்ப மரணம், இந்த சரீர பிரகாரமான ஒரு மரணம் நம்மை பிரித்து விடுமா? ஒருவேளை இந்த கடலும் காற்றும் அமிழ்ந்து போய் இந்த கடலும் காற்றும் உங்களை அழித்தாலும் கூட நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டீங்க. ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு, தேவ அன்பு. நம்ம 2 பேருக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த பிணைப்பு, அந்த பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளவு ஆழமானது. ஒரு அற்ப சரீர மரணம், ஒரு அற்பமான சரீர மரணம் உங்களையும் என்னையும் விட்டு பிரிக்க மாட்டாது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஏன் இல்லை? காற்றும் கடலும் அது இறையதான் செய்யும். அல்லேலூயா. மரணம் சமீபிக்குது, அதான பிரச்சனை. ஒரு செகண்ட் ஆச்சுன்னா நாங்க செத்து போயிடுவோம். அந்த சாவு வந்தாலுமே கூட கிறிஸ்து என்னது? மரணம், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்ப சாவு வந்தா கூட, மரணம் வந்தா கூட அந்த மரணம் என்னை என்ன பண்ணாது? கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு பிரிக்கவே பிரிக்காது. அப்போ நான் வேற, நீங்க வேற அல்ல. நான் மரித்து உயிர்த்தெழுந்த சாயலிலே பிதாவினுடைய சன்னிதானத்தில் இருக்கிறது போல என்னுடைய அன்பை பெற்ற தேவ பிள்ளைகளே, என்னுடைய ரட்சிப்பின் அன்பை என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு நாளும் பிரிந்திருப்பதே இல்லை. பிதாவும் நானும் எப்படி பிரிந்திருக்காமல் தனியா இருக்காமல் ஒன்றா இருக்கிறோம், அதே போல நாங்கள் ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் ஒன்றா இருக்கிறீர்கள். பிரிச்சு பேசாதீங்க. சொந்தக்காரங்களாம் பேசு, என்ன நீங்க பிரிச்சு பேசுறீங்க? நம்மெல்லாம் வேற, நான் வேற நீங்க வேறயா? என்ன இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நம்ம சொல்லுவோம்ல விளையாட்டு போக்குல, யாராவது ஒருத்தர் இப்படி தனிமையா பேசுனா அதான் ஆர்டர் எதிர்பார்க்கிறார். இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டீங்களேப்பா, நான் எவ்வளவு உங்க மேல அன்பு வச்சிருந்தேன், நாங்கள் மடிந்து போகிறதுன்னு சொல்லி என்னையும் உங்களையும் பிரிச்சுட்டீங்களே அப்படின்னு ஆண்டவர் வேதனைப்படுகிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.